எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டுல செலவு செஞ்சா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போறோம். அல்லது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது கிரெடிட் கார்டோட செலவு என்ன நம்ம கணிக்கணும் அப்படிங்கிற பதிவை பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றவங்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நம்ம செலவை நிறைய இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல ஒரு பகுதி கிரெடிட் கார்டோட எக்ஸ்பென்சஸ். இந்த கிரெடிட் கார்டோட எக்ஸ்பென்சஸை மேக்சிமம் எல்லாரும் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கத்தை டிக்ளேர் பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸை டிக்ளேர் பண்ணுவோம். ஆனா எங்க மிஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டோட டிரான்சாக்ஷன். கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன்ல எத்தனை டிரான்சாக்ஷன் வேணாலும் பண்ணுவோம். பர்சனல் டிரான்சாக்ஷனும் நடக்கும், பிசினஸ் டிரான்சாக்ஷனும் நடக்கும். அப்ப அந்த மாதிரி டைம்ல இந்த எக்ஸ்பெண்டிச்சரை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது அஃபென்ஸா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதுக்கும் இன்கம் டேக்ஸ்க்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்கத்தை மட்டும் கால்குலேட் பண்ணி நீங்க டிக்ளேர் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாம அதையும் மீறி ஒரு ஸ்டெப் அதிகமாகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா செலவையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். செலவு எப்படி நடக்கும்? ஒரு வரவு இல்லாம ஒரு செலவு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால செலவை நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வரவையும் மறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இன்கம் டேக்ஸ் பாக்குது. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வரவை விட செலவு அதிகமா காமிச்சா இன்கம் டேக்ஸ்ல அவங்களுடைய வியூ வித்தியாசமா இருக்கு. வரவு அதிகமா இருக்கு, செலவு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. இப்ப நம்பகத்தன்மை எங்க மிஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிரெடிட் கார்டோட டிரான்சாக்ஷன்ல செலவை நிறைய பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள், ஒரு 10 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு வருஷத்துல நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஸ்லாப் லிமிட் படி ஒரு 5 லட்சம் ரூபாய் அதுக்கு கீழே நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கோம், அல்லது 7 லட்சம் ரூபாய் கீழே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இப்ப வரப்போற வருஷத்துல 12 லட்சம் ரூபாய் கீழே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்பெண்டிச்சரை மிஸ் பண்ணிட்டோம், அல்லது கிரெடிட் கார்டோட டிரான்சாக்ஷனை நம்ம மிஸ் பண்ணி செலவை அதிகமா செஞ்சு வரவை குறைவா காமிச்சிட்டோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் குறுக்கீடு செய்ய வாய்ப்பு இருக்கு. இதை பயன்படுத்தி இந்த வீடியோவை யூஸ் பண்ணி நம்ம இனி வர்ற ரிட்டர்ன்ஸை கரெக்டா ஃபைல் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸாம்பிள ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இன்கத்தை நம்ம எப்பவுமே செலவை விட அதிகமா அப்ரோச் பண்ணணும், செலவு கம்மியா இருக்கும் நியாயமா. செலவு அதிகமாகும் போது வரவை நம்ம குறைச்சு காமிக்கிறோம் அப்படின்னா ஐடி இன்கம் டேக்ஸ் குறுக்கீடு செய்ய வாய்ப்பு இருக்கு. இது எப்படி இன்கம் டேக்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஃப்டி, அதாவது ஸ்பெசிஃபைடு பினான்சியல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது ஒரு ரிப்போர்ட், ஒரு டிரான்சாக்ஷன் எங்க நடக்குதோ அந்த டிரான்சாக்ஷன் பண்ண இடத்துல இருந்து அந்த ரிப்போர்ட் இன்கம் டேக்ஸ்க்கு சென்ட் ஆகிற பாயிண்ட் தான் ஸ்பெசிஃபைடு பினான்சியல் டிரான்சாக்ஷன் அப்படிம்பாங்க. அதாவது நிதி பரிவர்த்தனை, குறிப்பிட்ட நிதி பரிவர்த்தனை அப்படிம்பாங்க. அதான் ஸ்பெசிஃபைடு பினான்சியல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்பெசிஃபைடு பினான்சியல் டிரான்சாக்ஷனை பத்தி இப்ப பார்க்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது நமக்கு புரியும். இப்ப பரிவர்த்தனை, ஒரு சேவிங் அக்கௌண்ட்ல ஒரு டெபாசிட் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பண்றோம் அப்படின்னா பேங்கர்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்ல 50 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம டெபாசிட் பண்ணாவோ அல்ல வித்ட்ராயல் பண்ணாவோ பேங்கர்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபைட் பினான்சியல் டிரான்சாக்ஷன் அப்படிம்பாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டுல எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருப்போம். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தோம், செலவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனையும் பேங்கர்ஸ்
ரிப்போர்ட் பண்ணணும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்றீங்க, அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது 30 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ரெஜிஸ்ட்ரார் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபைட் பினான்சியல் டிரான்சாக்ஷன். இந்த ஸ்பெசிஃபைடு பினான்சியல் டிரான்சாக்ஷன் மூலமா தான் இன்கம் டேக்ஸ்க்கு இது டிக்ளேர் ஆகி நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க, அதனால இன்கத்தை குறைவா காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வாதிட முடியும். நம்மளால பதில் சொல்ல முடியாது. அதனால இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எக்ஸ்பெண்டிச்சரையும் இன்கத்தை எவ்வளவு தூரம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அதை விட ஒரு படி அதிகமா செலவையும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்றது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இந்த வீடியோவுக்கான முதல் அங்கீகாரமே அதுதான். எப்படி வந்து இன்கம் டேக்ஸை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், இந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படி நம்ம அவாய்ட் ஆகணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுல 2 பாயிண்ட் தான். ஒண்ணு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கத்தை வந்து கரெக்டா நம்ம எழுதி வச்சுக்கணும். அதாவது நம்மளுடைய சாஃப்ட்வேர் காப்பிலையோ, அதாவது டேலி அல்லது ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் அல்லது டைரியில நீங்க நோட் பண்ணிட்டாவே அதுவே போதும். அப்போ நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னா என்ன, அப்போ ஒருத்தருக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 5 டைப்ஸ்ல அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதாவது அரைவ் ஆகுது. சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், பிசினஸ் இன்கம், கேபிட்டல் கெயின் இன்கம், அதர் சோர்ஸ் இன்கம். இது எல்லாமே சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிம்பாங்க. இந்த சோர்ஸ் மூலமா தான் இன்கத்தை நம்ம டிக்ளேர் பண்றோம், அது மூலமா ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம். இதுதான் என்னுடைய இன்கம், இதுக்கு தான் நான் டாக்ஸ் கட்டியிருக்கேன் அப்படிங்கிற விவரத்தை நம்ம எடுத்துரைக்கிறோம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் வரும்போது நிறைய பர்ச்சேஸ் பண்றோம். அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பீரியட் கொடுக்குறாங்க. அந்த பீரியட் கொடுக்கறது அந்த பீரியடுக்குள்ள நம்ம பேமெண்ட்டை செலுத்திடுறோம். இந்த பேமெண்ட் நம்ம எதன் மூலம் செலுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் மூலமா தான் நம்ம செலுத்த முடியும். அப்போ சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், கேபிட்டல் கெயின் இன்கம், பிசினஸ் இன்கம், அதர் சோர்ஸ் இன்கம், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அதுவும் மீறி நமக்கு பேமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, லோன் சப்போஸ் நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்கியிருப்போம், அதாவது நம்ம அம்மா அப்பா கிட்டயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ பிரதர்ஸ் கிட்டயோ அல்லது வெளியாள் கிட்டயோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வாங்கி அந்த கிரெடிட் கார்டோட எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணியிருப்போம். அல்லது ஒரு கிஃப்ட், ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி ஷேர் பண்றாங்க அல்லது கேஷை ஷேர் பண்றாங்க அல்லது ஒரு சொத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு இன்கம் உங்களுக்கு உள்ள வரும். அப்ப அந்த டைம் அதுல இருந்து எடுத்து இந்த கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸை டிக்ளேர் பண்ணுவீங்க, கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்சஸை பேமெண்ட் பண்ணிடுவீங்க. இது எல்லாமே சோர்ஸ் ஆஃப் இன்கத்துக்குள்ளதான் வரும். இதுதான் சோர்ஸ். அப்ப இந்த சோர்ஸை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா பதில் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். வேறொரு காணொலியில் நம்ம சந்திப்போம். இந்த நிமிஷங்கள் உங்களுக்கு விரயமாகாது, உபயோகம் உள்ளது. Thank you.